நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பெஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸையும் என்ஜாய் பண்ணணுமா? யாஸ் டூர்ஸ் தான் உங்களுக்கான ரைட் சாய்ஸ். யாஸ் டூர்ஸில் நியூ இயர் ஆஃபராக அஜர்பைஜான், துபாய், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, குலுமனாலி, கோவா, கோல்டன் ட்ரையாங்கிள் ஆகிய இடங்களுக்கு அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தர்றாங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியறனுக்கு ஃபோன் பண்ணி இந்த வின்டர் ஹாலிடேஸை யாஸ் டூர்ஸோட சேஃப் அண்ட் செக்யூராக என்ஜாய் பண்ணுங்க. நிபவ் லிஃப்ட்ஸ் உலகத்திலே சேஃபான லிஃப்ட்டுங்க. ஏர் ட்ரிவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால வழக்கமான லிஃப்ட்டை விட இதுக்கு கரண்ட் செலவு கம்மியாக தான் ஆகும். சிங்கிள் ஃபேஸில் இந்த லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணிடலாம். 24 to 48 ஹவர்ஸில் இந்த லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. நீங்கள் வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கட்டி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த லிஃப்ட்டை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட முடியும். இந்த லிஃப்ட்டை அதை விட ஈஸியாக வாங்கிட முடியும். வெறும் 39,999 ரூபாய்க்கே ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலே தர்றாங்க. நிபவ் லிஃப்ட்ஸில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இன்டீரியர் சீலிங் மற்றும் கலரை மாற்றிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியறனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃப்ரீயாகவே விசிட் பண்ணி உங்கள் லிஃப்ட்டையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அகில் பால் அனஸ்கான் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஐடென்டிட்டி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு துணி கடையில் ட்ரையல் ரூமில் பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்றுறத ஒருத்தன் வீடியோ எடுத்துடுறான். அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த பிளாக்மெயிலரு கொஞ்ச நாளில் பார்த்தா கொலை செய்யப்படுறான். அந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வினய் கர்நாடகாவிலேருந்து போலீஸ் அதிகாரி அவர் வர்றாரு. அவர் கூடவே திரிஷாவை கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி திரிஷா தான். அவங்களையும் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து விசாரிக்கும்போது அங்கே ஹீரோ டொவினோ தாமஸும் இருக்கார். இப்போது ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு திரிஷா சொல்கிறக்கூடிய அங்க அடையாளங்களை வச்சுட்டு அந்த கொலையாளி எப்படி இருந்தான் அப்படிங்கிறத வரைய ஆரம்பிக்கிறாங்க. வரைஞ்சா அவன் டொவினோ தாமஸோடைய படத்தை வரைஞ்சி வச்சிடறான். திரிஷாவை கூப்பிட்டு என்னம்மா இந்த இவரை வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் திரிஷா இவரை வரைஞ்சி வச்சாங்க, அப்புறம் இந்த வழக்கில் வினய்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டொவினோ தாமஸுக்கு இதில் என்ன சம்மந்தம், கடைசியாக அந்த கொலையை செஞ்சது யார் அப்படிங்கிறது கதைன்னாலும் இதை தாண்டி ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதை ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அது அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத படம் பார்க்குற நம்மளே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவில் ஒரு வித்தை பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ஒரு கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த கதை கிடையாது, இது வேறு கதை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. அந்த வேறு கதையை ஒன்று சொல்கிறாங்க. அது நல்ல ரேஞ்சில் நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதையும் ரசிக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க சொன்ன கதையவே ரொம்ப ஜவு முட்டாய் மாதிரி இழுத்து ஓப்பன் பிளேவாக அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சோர்வை ஏற்படுத்திடுறாங்க. அது இல்லை கதை, வேறு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டும்போது அது வரைக்கும்லாம் நமக்கு பொறுமை இல்லாமல் ஒரு சலிப்பு அடைஞ்சிடறோம். செகண்ட் ஹாஃபும் பெருசாக நமக்கு ஒர்க் ஆகலை. எடுத்த விதம் நல்லா இருந்தது, நல்லா பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருந்தாங்க. 2 ஃபைட்டு நல்லா இருந்தது, சேசிங்லாம் நல்லா இருந்தது. இருந்தாலுமே ஒரு சலிப்பை ஏற்படுத்திட்டதுனால அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ரசிக்க முடியல. படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துலேயே அந்த பிளாக்மெயிலரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த பிளாக்மெயிலரை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத தேடுறது ஒரு கதையாக போயிட்டுருக்கு. அதில் நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. ஒரு கெட்டவனை கொலை பண்ணது யாராக இருந்தானா நல்லவனாக தானே இருப்பான், நல்லவனாக இல்லாட்டி கூட தான் என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டுருக்கு. அதுவும் ஓப்பன் பிளேவாக தான் போகுது. இவங்க தான் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சே போகுது. அது மட்டும் இல்லாமல் கதையில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லவே இல்லை. அதே போல் படத்தில் ஹீரோவுக்கு ஒரு முன் கதை சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அதே போல் திரிஷா கேரக்டரு யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்கிறாங்க. அவங்களாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதையை இவங்க இஷ்டத்துக்கு வளைச்சி எடுத்து வச்சுருக்கிறாங்க. படத்தில் வர்ற வில்லனும் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருக்கார். அந்த கொலையை விசாரிக்கிற அதிகாரியும் அதே ஃப்ளாட்டில் தான் இருக்கார். உயர் அதிகாரியும் அங்கேயே தான் இருக்கார். கூட்டு திரிஷாவையும் அதே வீட்டில் தான் தங்க வைக்கிறாங்க. இவங்க வசதிக்கு கதையை பின்னிக்கிட்டாங்க. இது பொது பிரச்சனையாக இல்லை ஃப்ளாட் அசோசியேஷன் பிரச்சனையான்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளைட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப லாஜிக்காக ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஏர் டிராஃபிக் அந்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையாள சினிமாவில் முதல்ல நமக்கு ஒரு கதையை காட்டுவாங்க. அப்புறமா இந்த கதையில் அந்த கதை, இந்த கதையுடைய நோக்கம் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த படத்தையும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை இல்லை இந்த கதை அப்படின்னு அவங்க செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நம்ம ரொம்ப சோர்ந்து உட்காந்துடுறோம். செகண்ட் ஹாஃப் கதையை நம்மளால் ஏற்றுக்கவும் முடியல.
அப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்பப்போ கதையை நீட்டிக்கிறாங்க. படம் முடிஞ்சு ஆரம்பிக்குது. நம்மளால தான் முடியல. Brought to you by Nibab, India's safest home lifts, and Yas Tours and Travels. Say Yas to holidays.